வெல்கம் டு மார்வல் ஐக்யூ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்வலே சார்சரர் சுப்ரீம்னு அழைக்கப்படுற நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஆரிஜின், பவர்ஸ், எபிலிட்டிஸ் அண்ட் வீக்னஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வழக்கம் போல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடைய நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இவரோட உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா வின்சென்ட் ஸ்டீஃபன் ஸ்ட்ரேஞ்ச். இவர் பார்த்தீங்கன்னா டாப் நியூரோ சர்ஜன் சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா டாக்டராக இருக்கிறவர் எப்படி சார்சரர் சுப்ரீம் ஆகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் இவருக்கு நடக்குது. அந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இவரோட நரம்பு மண்டலம் பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த நரம்பு மண்டலம் பார்த்தீங்கன்னா பாதிப்படைஞ்சனால இவருக்கு வந்து மெடிக்கல் மட்டும் பத்தாது, உங்களுக்கு ஒரு மேஜிக்லேயும் இந்த பிரச்சனையை நீங்கள் குணப்படுத்த முடியும்னு ஒருத்தர் வந்து சஜஷன் பண்ணுறாரு. அது வேறு யாரும் இல்லை, இவரோட பேஷண்ட்டு தான். இவர் டாக்டராக இருக்கும்போது அவர் பேஷண்ட்டாக இருந்தார். அவர் தான் வந்து இவருக்கு சஜஸ்ட் பண்ணுறாரு. இவர் பார்த்தீங்கன்னா அந்த மேஜிக் மேலே இவருக்குலாம் சுத்தமான ஈடுபாடும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த மேஜிக்கு பார்த்துட்டு இவருக்கு பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கே போகிறாரு. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கமர்தாஜ். அங்கே தான் இவருக்கு வந்து இந்த மேஜிக் வச்சு இவர் நரம்பு மண்டலத்தையும் சரி செஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேயே இருந்து இருக்கிற எல்லா மேஜிக்கையும் லேர்ன் பண்ணி கிட்டத்தட்ட நம்ம பூமிக்கே சார்சரர் சுப்ரீமாக இருக்கிறாருன்னு தான் சொல்லிக்கிறாங்க. நம்ம எம்சியூவில் இவரை பவராக காமிச்ச அளவுக்கு வேறு எந்த சூப்பர் ஹீரோஸையும் பவராக காமிக்க கிடையாது. அது நீங்கள் மூவிஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கிறேன். இவரோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்ஸ்லேயும் வேணும்னா சொல்லுங்கள். இந்த காமிக்ஸையும் நான் இவரோட ஆரிஜின் தனியாக வீடியோ போடுறேன். அடுத்து இவரோட பவர்ஸ் பார்க்கலாம். இவரோட பவர்ஸில் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன்னா இவரோட ஆவி நிலையை இவரோட உடம்புல இருந்து வெளியே கொண்டு வந்து அந்த ஆவி நிலையை வச்சு பண்ண முடியாத விஷயமே எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இவரோட ஆவி நிலையை வெளியே கொண்டு வந்து இறந்தவர்களோட உலகத்துக்கே போய் இறந்தவர்களை பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆவி நிலை வந்து இவரால் மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, மற்றவங்களோட சோலையும் இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மூவிஸ்லேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸ்பைடர்மேனையே கூடு விட்டு பாய வச்சுருப்பார். தன்னோட ஆவி நிலையை வெளியே கொண்டு வந்து அந்த ஸ்பைடர்மேன் கூடயே இவர் பேசியிருப்பார். நீங்கள் மூவிஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அடுத்து ஃப்ளைட் பவர் பார்த்தீங்கன்னா இவராலையும் பறக்க முடியும்னு சொல்லிக்கிறாங்க. இந்த பறக்கிற சக்தியை வச்சு இவரும் பறந்துப்பார், மற்றவங்களையும் பறக்க வைப்பார்னு சொல்கிறாங்க. அது எப்படின்னா அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் மூலயமா இவரும் பறந்துக்குவார். அது அடிஷ்னலாக இன்னொருத்தரையும் இந்த கேப்பை அவருக்கு டிரான்ஸ்பரண்ட் பண்ணி அவங்களையும் பறக்க வைக்க முடியும்னு சொல்லிக்கிறாங்க. அதை நீங்கள் மூவிஸ்லேயே பார்த்துருப்பீங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி ஸ்பைடர்மேனையே ஒரு தடவை காப்பாற்றிருப்பாங்க. அதை நீங்கள் மூவிஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட இன்டெலிஜென்ஸ் லெவலை தான் பார்க்க போகிறோம். இவர் இன்டெலிஜென்ஸ் லெவல்னால் தாறுமாறாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது அவரோட இன்டெலிஜென்ஸ் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட யோசிக்கிற திறமை எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் ஜீனியஸ் லெவலில் யோசிப்பார். ஒரு தடவை டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவிலேயே டொர்மாமு வந்து இவர்கிட்ட இந்த பூமி அழிக்கிறதுக்கு வருவார். அப்போ பார்த்தீங்கன்னா அவரோட இன்டெலிஜென்ஸ் லெவலை பயன்படுத்தி தான் டைம் ட்ராவல் பண்ணி அவர் அந்த டைம் லூப்லேயே சிக்க வைக்கணும்னு சொல்லி அவர் ஐடியா பண்ணி அந்த டைம் லூப்லேயே அவர் சிக்க வச்சுருப்பார். அதை நீங்கள் மூவிஸ்லேயே பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவ்வளோ இதாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இவர் ஒரு வந்து சர்ஜனுக்கு வந்து எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ஸ் லெவல் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா இவர் ஒரு டாக்டர். இவர் கேன்சர் நோயை கூட அவ்வளோ அசால்ட்டாக கிளியர் பண்ணுவார். அந்த அளவுக்கு இவருக்கு வந்து பிரெயின் லெவல் அட்வான்ஸ்டாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன்னால் வேறு ஒன்றுமே இல்லை, சாதாரணமாக தான் இருப்பார், கோட் ஷூட் போட்டு இருப்பார். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக உருமாறுறதுக்கு பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்ட்ரேஞ்சிலேருந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு சொல்லிக்கிறாங்க. இதை நீங்கள் மூவிஸ்லேயே பார்த்துருப்பீங்க. மேட்னஸ் ஆஃப் மல்டிவர்ஸில் அமெரிக்கன் ஜார்விஸை காப்பாற்றுறதுக்கு ஒரு ஜெயிண்ட் அனிமல் வந்து அமெரிக்கன் ஜார்விஸை கடத்த வரும். அப்போ பார்த்தீங்கன்னா கோட் ஷூட்லேருந்து டேரெக்டாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சினால டிமென்ஷனல் ட்ராவல், டைம் ட்ராவல், ஸ்பேஸ் ட்ராவல்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்லிக்கிறாங்க. இது நீங்கள் மூவிஸ்லேயே பார்த்துருப்பீங்க. டிமென்ஷனல் ட்ராவல்னால் ஒன்றுமே இல்லை, அதாவது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூவிலேயே பார்த்துருப்பீங்களே, ஏன்ஷியன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஸ்பெல்லை போடுவாங்க. அந்த ஸ்பெல்லில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உலகமாக போவார் பார்த்தீங்களா, கார்ட்டூன் உலகம், மூவிஸ் உலகம், மனுஷங்க உலகம், அனிமல்ஸ் உலகம்னு சொல்லி ஒவ்வொரு உலகமாக போவார் பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தான் டிமென்ஷனல் ட்ராவல்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இவரால் டைம் ட்ராவலும் பண்ண முடியும் சொல்லியிருக்கிறாங்க. டைம் ட்ராவல்னால் அந்த டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணுறது மூலமாக டைம் ட்ராவலும் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க.
எல்லாமே இவரால் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டைம் ட்ராவல் மட்டும் இல்லை, டைம் வேரியேஷனையும் பிரேக் பண்ண முடியும், டைமையும் கண்ட்ரோல் பண்ண முடியும், டைமையும் இவரால் மேனிப்புலேட்டும் பண்ண முடியும். அந்த டைம் ஸ்டோன் யூஸ் பண்ணுறது மூலமாக இவரால் பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர் எல்லாத்தையுமே இவரால் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது பார்த்திங்கன்னா மூவிஸ்லேயே நம்ம தேனோஸ் யூஸ் பண்ணும்போதே அது பார்த்துருப்பீங்க, இவரும் யூஸ் பண்ணியிருக்கிறாரு, அது மூவிஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இவரால் இந்த டைம் ஸ்டோன் யூஸ் பண்ணுறது மூலிமா இந்த ரியாலிட்டியே ஒரு நிமிஷத்துக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவர் டைம் பேரியரையே ஃப்ரீஸ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம மூவிஸில் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டோம், காமிக்ஸில் ஒரு தடவை பண்ணியிருக்கிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ப்ரொஜெக்ஷன்னா இவரால் சக்தி வாய்ந்த வெடிப்புகளை உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம மூவிஸ்லேயே நம்ம தேனோஸ் கூட ஒரு ஃபைட்டில் பார்த்துருப்போம், இன்ஃபினிட்டி வாரில். அந்த லாஸ்ட்டு ஃபைட்டில் கூட ஒரு எனர்ஜி ப்ரொஜெக்ஷன், ஒரு சக்தி வாய்ந்த வெடிப்பு உருவாக்குவார்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த வெடிப்பு கூட இவரால் உருவாக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த வெடிப்பு பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்காது, ஒரு அணுகுண்டு போட்டோம்னா எப்படி இருக்குமோ அந்த விட டபுள் மடங்காக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்தோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த சக்தி வாய்ந்த வெடிப்பை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஏகப்பட்ட வில்லன்ஸுகளை போட்டு தள்ளியிருக்கிற இந்த மார்வல் டேட்டாபேஸ்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டெலிபோர்ட்டேஷன்னா ஒன்றுமே இல்லை, இவர் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிங் ரிங்கு யூஸ் பண்ணுவார். அந்த ரிங்கு யூஸ் பண்ணுறது மூலிமா இவரால் இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறதுக்கு அந்த ரிங்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ரிங்கு யூஸ் பண்ணுறது மூலிமா இவரும் டெலிபோர்ட் ஆகுவார், மற்றவங்களையும் டெலிபோர்ட் பண்ணி விடுவார். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம இன்ஃபினிட்டி வார்லேயே நம்ம ப்ரூஸ் பேனர் பார்த்திங்கன்னா உங்கள் பச்சை கலர் ஃப்ரெண்டு வரலன்னா நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்குங்கன்னு சொல்லி டக்குன்னு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அனுப்பி விடுவார் பார்த்திங்களா, அந்த சீன் கூட உதாரணமாக எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பைண்டிங் ஸ்பெல்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்பைடர்மேன் நோ வே ஹோமில் ஸ்பைடர்மேனுக்கு ஹெல்ப் பண்ணுவார் பார்த்திங்களா, ஒரு பெரிய ஸ்பெல் போடுவார் பார்த்திங்களா, இந்த உலகத்தில் இருக்கிற தான் ஸ்பைடர்மேனுங்கிறது எல்லாருமே மறக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்பெல் போட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுவாங்க தெரியுங்களா. அந்த படமே இந்த கதையை தான் ஓடிட்டுருக்கோம். அதுக்கு இருந்த பைண்டிங் ஸ்பெல்னு சொல்லிக்கிறாங்க. இதோட ஸ்பெல்லுலேயே பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெல்லு தான் ஓவர் பவர்னு சொல்லிக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த உலகத்தையவே புரட்டி போட்டுருன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த ஸ்பெல்லு இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு இந்த ஸ்பெல்லுக்கு அவ்வளோ பவர் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் பைண்டிங் ஸ்பெல்லுன்னு மார்வல் டேட்டாபேஸ்லேயே குறிப்பிட்டிருக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா காஸ்மிக் அவேர்னஸ்னால் ஒன்றுமே இல்லை, இவருக்கு நான் பழைய வீடியோலேயே சொல்லியிருப்பேன். என்னன்னா காஸ்மிக் அவேர்னஸ்னால் எல்லா பவர்ஃபுல் பீயிங்கிட்டே இருக்கிற காமனான பவர் தான் காஸ்மிக் அவேர்னஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த காஸ்மிக் அவேர்னஸ் இவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த காஸ்மிக் அவேர்னஸ் பார்த்திங்கன்னா இவர்கிட்ட மூவிஸில் இருக்குன்ற மாதிரி எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஆனால் இப்போ மார்வல் டேட்டாபேஸில் பார்த்திங்கன்னா இந்த காஸ்மிக் அவேர்னஸ் இவருக்கு ஸ்டேட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எர்த் ஸ்வாலோவிங் ஸ்பெல்னு சொல்கிறாங்க. இந்த எர்த் ஸ்வாலோவிங் ஸ்பெல்னால் ஒன்றும் இல்லை, இவரால் பூமியவே அழிக்க முடியும்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா நார்மல் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இவர் பார்த்திங்கன்னா இந்த எர்த் ஸ்வாலோவிங் ஸ்பெல்லை யூஸ் பண்ணுற டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ரொம்பவும் சுப்பீரியர் வெர்ஷன் தான். அந்த வெர்ஷன் தான் இந்த எர்த் ஸ்வாலோவிங் ஸ்பெல்லை யூஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதுக்காக இந்த பவரை இவருக்கு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த ஸ்ட்ரேஞ்சும் அந்த ஸ்ட்ரேஞ்சும் வேறு கிடையாது, எல்லாருமே ஒரே ஸ்ட்ரேஞ்சு தான். என்ன மார்வல் மல்டிவர்ஸ் கான்செப்ட்னு வரும்போது பார்த்திங்கன்னா வேறு மாதிரி வருவாங்க. அதனால் உங்களுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு அப்படி சொன்னேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பவர், அது என்னன்னு பார்த்திங்கன்னா இம்மோர்டலிட்டி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. என்னது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒரு இம்மோர்டலாக நீங்கள் கேட்பீங்க. அதாவது அவர் ஒரு டெக்னிக்கலான ஒரு இம்மோர்டல்னு சொல்லிக்கிறாங்க. ட்ரூ இம்மோர்டலும் கிடையாது, நியர் இம்மோர்டலும் கிடையாது, ஒரு டெக்னிக்கல் இம்மோர்டல் தான் சொல்லிக்கிறாங்க. டெக்னிக்கல் இம்மோர்டல்னால் அவர் பார்த்திங்கன்னா கொல்லலாம், செத்துருவார், ஆனால் திரும்பி வரமாட்டார். என்னன்னா அவரை கொல்ல முடியாமல் அவரை கொல்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஏன்னா அவர் பார்த்திங்கன்னா பூமிக்கே சார்சர் சுப்ரீம்னு ஆகிட்டார். இன்னொன்று பார்த்திங்கன்னா பிளாக் மேஜிக், இது எல்லாத்தையுமே அவர் கண்ட்ரோல் பண்ணுறதுனால இந்த மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவரை கொல்றதுக்கு கஷ்டமான காரியம்னு சொல்லிக்கிறாங்க. மற்றபடி இவர் ஈஸியாக கொல்லலாம் தான், ஆனால் இந்த விஷயம்னு வரும்போது பார்த்திங்கன்னா இவர் கொல்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிக்கிறாங்க மார்வல் டேட்டாபேஸில். அது பார்த்திங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸு, டெலிகைனசிஸு, அப்புறம் வார்டிங் ஸ்பெல்லு, இந்த மாதிரி பெரிய பெரிய பவர்ஸ்லாம் இவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸில் இவரை டிஃபீட் பண்ணுறதுக்கு சத்தியமாக முடியவே முடியாது. ஏன்னா இவருக்கு எல்லா மார்ஷியல் ஆர்ட்ஸும் தெரியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா இவர்கிட்ட சோர்சர் சுப்ரீம்னால ஃபுல் அண்ட் ஃபுல் இவர் மேஜிக் யூஸருங்கிறனால இவரை டிஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம்.
இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெலிகைனசிஸ்னால் வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம வாண்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனர்ஜி ஃபோர்ஸ் மூலிமா அப்படியே அவங்க அதை தொடாமல் தூக்குவாங்க தெரியுங்களா, அந்த பவருக்கு பேர் தான் டெலிகைனசிஸ்ன்னு சொல்கிறாங்க. டெலிகைனசிஸ்னால் இது தான், இந்த பவர் இவர்கிட்டையும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வார்டிங் ஸ்பெல்னால் பெரிய ஸ்பெல் கிடையாது, ரொம்ப ரொம்ப சின்ன ஸ்பெல் தான். அந்த ஸ்பெல் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஎஃப் அகமோட்டோ வந்து நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சிட்டேருந்து நம்ம எபோனிமாஃப் எடுப்பார் தெரியுங்களா, அப்போ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கை சுட்டுருந்துறீங்களா, அப்போ சுடும்போது டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் சுடுவார் பாருங்க, இது ரொம்ப ரொம்ப சின்ன மந்திரம் தான், ஆனால் இது யாராலையுமே உடைக்க முடியாது அப்படின்பார் பார்த்தீங்களா, அந்த ஸ்பெல்லுக்கு பேர் தான் வார்டிங் ஸ்பெல்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்சார்ப்ஷன், டூப்ளிகேஷன், அப்புறம் எய்தட்டிக் மெமரி, அப்புறம் எலிமெண்டல் மேனிப்புலேஷன், பயங்கரமான பங்கமான பவர்ஸ்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் கிரிம்சன் பேண்ட்ஸ் ஆஃப் சைட்டோராக்குன்ற ஒரு பவர், அடிஷ்னல் பவர் இன்னொன்று இருக்குது. ஆனால் இதெல்லாம் சொல்லணும்னு வைங்களேன், இந்த வீடியோலாம் பத்தவே பத்தாது, ஏன்னா அவ்வளோ பெருசாக போகுது, இப்போவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் நான் இது வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சும்மா சுருக்கமாக முடிச்சிடுறேன். அப்சார்ப்ஷன் பார்த்தீங்கன்னா இவர் எல்லா வகையான மேஜிக்கையும் இவரால் அப்சர்வ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஹை லெவல் மேஜிக் யூஸருங்கிறனால எல்லா வகையான பவர்ஸையும் இவரால் அப்சர்வ் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா டூப்ளிகேஷனாக வேறு ஒன்றுமே இல்லை, இவரால் மல்டிபிள் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக இவரால் மாற முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் மூவிஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இவர்கிட்ட தாறுமாறாக இருக்குன்னு சொல்லவே முடியாது, ஏன்னா இவர் நார்மல் ஹியூமன். இவருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கம், உணவு இது எல்லாமே அத்தியாவசியமாக தேவைப்படும். ஆனால் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இவரோட டியூரபிலிட்டி பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மேஜிக் யூஸ் பண்ணுறதுனால இந்த மேஜிக் மூலிமா இவரை வந்து டியூரபிலிட்டியாக கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். மற்றபடி இவர் வந்து டியூரபிலிட்டி தாறுமாறாக இருக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அடுத்து பார்த்தீங்கன்னா எலிமெண்டல் மேனிப்புலேஷன் பார்த்தீங்கன்னா நீர், காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லி பஞ்சபூதங்கள் இருக்கும் தெரியுங்களா, அந்த பஞ்சபூதங்களையும் இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. கண்ட்ரோல் பண்ணுறதும் இல்லாமல் அதை மேனிப்புலேட்டும் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் இவரோட எலிமெண்டல் மேனிப்புலேஷன் இந்த பவர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பவர்ஸை பார்த்தாச்சு. அடுத்து எபிலிட்டிஸ் பார்க்கலாம். இவரோட எபிலிட்டிஸ்னு பார்த்தோம்னா இவர் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பேக்ட்னு சொல்லிக்கிறாங்க. இவர்கிட்ட சொல்ல போனால் நின்று சண்டையே போட முடியாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவர் பார்த்தீங்கன்னா மார்ஷியல் ஆர்ட்ஸில் பெரிய தற்காப்பு கலையில் ரொம்பவும் பவர்ஃபுல் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவர் வந்து ஹை லெவல் மேஜிக் யூஸருங்கனால இவர் டிஃபீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம ஒரு நியூரோ சர்ஜன்கிறனால இவர் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துலையும் இவர் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இவரோட எபிலிட்டிஸ் பார்த்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இவரோட வீக்னஸ் பார்க்கலாம். இவரோட வீக்னஸ்னு பார்த்தோம்னா ஒரே விஷயமா சொல்லி முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரியுங்களா, இவர் ஒரு சாதாரண ஹியூமன் தான். என்னதான் இவர் சார்சரர் சுப்ரீமு, ஹை லெவல் மேஜிக் யூஸரு, பவர்ஸ் அது இதுன்னு நம்ம என்ன வேணாலும் சொன்னாலுமே அவர் ஒரு நார்மல் ஹியூமன் தான். ஏன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான உணவு, தூக்கம் இது கண்டிப்பாக ஸ்டேபிளாக இருந்தால் தான் இவரால் ஒரு இடத்துல நின்று ஃபைட் பண்ண முடியும். இந்த 2 விஷயம் அவருக்கு இல்லாமல் போச்சுனீங்களே, அவர் ஒரு காலி, அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு பார்த்தீங்கன்னா வாயும் கையையும் கட்டி போட்டோம்னா வேலையை முடிஞ்சு போச்சு, இவர் டிஃபீட் பண்ணிடலாம் ஈஸியாக. அது எப்படி டிஃபீட் பண்ண முடியும்னு நீங்கள் கேட்பீங்க. இவர் வாயை கட்டிட்டோம்னு வைங்களேன், வாயில் தான் அவர் மந்திரத்தை சொல்லுவார். அந்த ஸ்பெல்லை போடும்போது பார்த்தீங்கன்னா வாய் அசையணும். அப்போ வந்து வாயை கட்டிட்டோம்னா எப்படி மந்திரம் சொல்ல முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கையை உடச்சி போட்டோம்னா வேலையை முடிஞ்சு போச்சு, இவர் ஈஸியாக டிஃபீட் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஆரிஜின், பவர்ஸ், எபிலிட்டிஸ் அண்ட் வீக்னஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது வீடியோ வீடியோ இந்த மாதிரி ஆரிஜின் வீடியோஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.